இன்றைய வேத வசனம் சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி சபைகளிலே நாம் ஆசரிக்கிறோம். மேசியா வருவார் என்று அந்த நாட்களிலே யூதர்கள் காத்திருந்தார்கள். இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அது மாத்திரமல்ல, அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது போன்ற காரியங்கள் எல்லாம் அவங்க பார்த்த உடனே இயேசு தங்களை ரோமர் ஆட்சியிலிருந்து விடுவிக்கிற ராஜாவாக இருப்பார் என்று எதிர்பார்த்திருந்தனர். இயேசு கழுதையின் மேலே கம்பீரமாக அரசராக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். அவர்கள் தங்களுக்கு உலக பிரகாரமான ராஜாவாக அவரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் பாவமான வாழ்விலிருந்து விடுதலை கொடுக்கும் இரட்சகராக, ஆத்தும மீட்பு தரும் வேந்தனாக வந்தார். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களை ரட்சியும், சேவஸ் என்று அர்த்தம். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த நாளிலே அவரை எல்லாரும் துதித்தார்கள். அருமையானவர்களே, ஆனால் அவரை உலக பிரகாரமான ராஜாவாக, தங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக, அவர்கள் ரட்சிக்கிறவராக எதிர்பார்த்தார்களே ஒழிய அவர்களுடைய ஆத்துமாவின் தேவைக்காக இயேசுவை நோக்கி பார்க்கவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய பண தேவை, தங்களுடைய வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், பிசாசினால் வருகிற போராட்டங்கள், இவற்றிலிருந்து விடுதலை பெறவே இயேசுவை தேடுகின்றனர். ஆனால் இயேசு எதற்காக வந்தார் தெரியுமா? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. யோவான் 3:16 இவ்விதமாய் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை இயேசு நம் ஜெபத்தை கேட்கிறவர் தான், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் தான். அருமையானவர்களே, இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் வாழ்வின் அரசனாக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இல்லைனா இந்த நாள் உங்கள் ரட்சிப்பின் நாளாய் இருக்கட்டும். அன்றைக்கு கழுதையின் மேலே ஏறி எருசலேமிலே பவனியாக வந்தவர், எருசலேமின் ஒலிவ மலையிலே நம்முடைய இரட்சகராக திரும்ப வரப்போகிறார், நியாயாதிபதியாக திரும்ப வரப்போகிறார். அருமையானவர்களே, அவரை சந்திக்க ஆயத்தமா? நம் பாவத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க முடியும். ஓசனா என்று பாடுகிற இந்த நாளிலே இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? இயேசுப்பா, முதலாவது என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சியோன்னு கேளுங்க. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா மீதி எல்லாம் தானா வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுங்க. எப்படி நான் ரட்சிக்கப்படணும், எப்படி பரிசுத்தமாக வாழணும், பரலோக வாழ்க்கைக்கு எப்படி என்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடுவீர்களானால் உங்கள் மற்ற தேவைகள் எல்லாம் தானாக சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே. அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். ஒரு சிலரையாவது நரக அக்கினியிலிருந்து இழுத்து விட பிரயாசப்படுவீர்களா? அன்பின் தகப்பனே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய் பிரயாசப்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.